அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜகவில் எந்த பொறுப்பும் வழங்காத காரணத்தினால் விரக்தியில் விஜயதாரணி தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவில் எந்த பொறுப்பும் வழங்காததால் விரக்தியில் இருந்து வந்த விஜயதாரணி தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜகவில் எந்த பொறுப்பும் விஜயதாரணிக்கு வழங்காத காரணத்தினால் விரக்தியில் இருந்து வந்த அவர் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது பாஜகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைய இருக்கிறார் விஜயதாரணி. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். விஜயதாரணி என்பவர் தமிழக அரசியல் சூழலிலே காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளிலுமே தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அதாவது விஜயதாரணி காங்கிரஸ் சார்பில் 3 முறை, அதாவது விளவங்கோடு தொகுதியில் வென்ற ஒரு எம்எல்ஏவாக இருந்த அவர், அவருடைய பதவி காலம் முடியும் முன்பே பாஜகவில் இணைந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார். விளவங்கோட்டில் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகளுக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினாலே மீண்டும் அவர் அந்த தொகுதியிலே நிறுத்தி வேட்பாளராக களம் கண்டார். இருந்த போதிலும் அவரால் அங்கு வெற்றி பெற முடியவில்லை. மேலும் பாஜகவில் அவருக்கு எந்த விதமான முக்கிய பொறுப்புகளும் அதே போல முக்கியத்துவமும் அளிக்கப்படாததால் மிகுந்த ஒரு அதிருப்தியில் இருந்தார் விஜயதாரணி. இதன் காரணமாக இன்று பாஜகவிலிருந்து விலகி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். மேலும் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் மிகுந்த ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு இந்த முடிவை அவர் எடுத்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மேலும் பாரம்பரிய காங்கிரஸ் வாக்குகள் அவரினுடைய பக்கம் இருப்பதாகவும் கள நிலவரம் தெரிவிக்கிறது. இருப்பினும் இனிவரும் காலங்களில் அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்பட போகிறார். குறிப்பாக இன்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அலுவலகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வருவதாக அவர் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாஜக நிர்வாகி விஜயதாரணி, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பச்சைமான், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வனரோஜா, இளவரசன், அமமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் மற்றும் அதிமுக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் பாலகங்கா, அரியலூர் அதிமுக வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலபதி, போக்குவரத்து தொழிற்சங்க உறுப்பினர்கள் 600க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது தாவேகாவில் இணைகிறார்கள். அதே போல் சென்னை, மதுரை உள்ளிட்ட 4 மண்டலங்களிலிருந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்களும் தாவேகாவில் இன்று இணைய வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அரசியல் களத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதே போல முக்கிய தொழிற்சங்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய அந்த நிகழ்வை எல்லாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் அரசியல் அனுபவம் உடையவர்கள், அதே போல தேர்தலில் களம் கண்டவர்கள், தேர்தலில் பல முறை வென்றவர்கள் என தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே காங்கிரஸ் கட்சியிலே இருந்து எம்எல்ஏவாக தேர்வாகி அதுவும் குறிப்பாக 3 முறை எம்எல்ஏவாக இருந்து அதன் பிறகு பாஜக நோக்கி நகர்ந்து தனக்கு எந்தவித அதிகாரமும் முக்கியத்துவமும் பாஜகவில் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதாக விஜயதாரணி அறிவித்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எந்த பொறுப்பும் வழங்காததால் விரக்தியில் பாஜகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைகிறார் விஜயதாரணி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.